அன்பு மாணவ செல்வங்களே, 9ஆம் வகுப்பு தமிழ் பாடம் சிற்பக்கலை. இதில் நாம் சென்ற வகுப்பில் நிறையா பார்த்தோம். இப்போ இந்த வகுப்பில் பார்க்கக்கூடியது பௌத்த சமண சிற்பங்கள். பௌத்த மதத்தை தழுவிய தமிழர்கள் புத்தருடைய உருவத்தை அமர்ந்த, நின்ற, படுத்த நிலையில் சிற்பங்களாக படைச்சி வழிபட்டிருக்காங்க. அந்த புத்த மதத்தை தான் பௌத்த மதம் அப்படி சொல்கிறோம். அந்த புத்தருடைய சிலையை பாருங்கள், இந்த படத்தில் உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்கார். இங்கேயும் அதே மாதிரி இருக்கார். இது ஜெயின சமண மதம். இது புத்தர். அந்த புத்தர் உட்காந்துட்ருக்கிற மாதிரி இருக்கிற படம். அந்த மாதிரி சமண மதத்தினர் அருகக் கடவுளுடைய உருவத்தையும் 24 தீர்த்தங்கரர் அப்படிங்கிறவர், இப்போது அந்த சமண சமயத்தில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த ஞானிகளாக இருக்கிறவங்க தான் தீர்த்தங்கரர் அப்படி சொல்கிறோம். இப்போ எப்படி இந்து மதத்தில் சங்கராச்சாரியார் சொல்கிறோம்ல, அது மாதிரி அந்த சமண சமயத்தில் இருக்கிற அருக கடவுளுடைய உருவம், அப்புறம் 24 தீர்த்தங்கரர் உருவங்களையும் சிற்பமாக வடிச்சிருக்காங்க. சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவாக உள்ளன. உதாரணமாக செஞ்சி அப்படிங்கிற அந்த அங்கே இருக்க விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த செஞ்சியில் திருநாதர் குன்று அப்படிங்கிற இடத்துல ஒரு பாறையில் 24 தீர்த்தங்கருடைய உருவங்கள் புடைப்பு சிற்பம். முன்னே சொல்லியிருக்கேன், புடைப்பு சிற்பம்னு முன்பகுதி மட்டும் தெரியும். அந்த முன்பகுதி மட்டும் தெரியக்கூடிய அந்த புடைப்பு சிற்பத்தில் இந்த தீர்த்தங்கரர் உருவத்தெல்லாம் படிச்சிருக்காங்க. அதுபோல் மதுரைக்கு பக்கத்தில் தமிழர்களுடைய படுக்கைகள் அப்படிங்கிறது செதுக்கப்பட்ட இடத்துல மலைப்பாறைகளிலும் சமண சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கு. இப்போது சமணர்கள் பௌத்தர்கள், புத்த மதத்தை சேர்ந்தவங்களும், மகாவீரரை வணங்குகிற சமணர்களும், ஜெயின் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். அப்போது அந்த ஜெயினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா இங்கே கோயம்புத்தூரில் கூட அதிகமாக இருக்காங்க. அந்த மாதிரி அவங்க சிற்பத்தை வடிக்கிருக்கிறத பார்த்துருக்கோம். அடுத்தது, இந்த சிற்பத்தினால் இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, மற்ற நாட்டில் இருக்கிற, அதாவது பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையோடு இருக்குது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, யோகக்கலை, யோகா செய்கிறாங்க இல்லையா, அந்த யோகா பொசிஷன் இருக்கிற ஒவ்வொரு யோகாவில் எப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத அதே கல்லில் சிற்பமாக வடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பரதநாட்டியம், அந்த பரதநாட்டியம் ஆடும்போது ஒவ்வொரு நாட்டியத்துலேயும் அவங்க முத்திரை காட்டுவாங்க. அந்த முத்திரையெல்லாம் அந்த கண் அப்படியே திரும்புகிற மாதிரி, கை அப்படியே வச்சிட்ருக்கிற மாதிரி அப்படி இருக்கிற முத்திரையெல்லாம் இருக்குது. அந்த முத்திரை எல்லாத்தையும் தமிழ் சிற்பத்தில் இருக்கிறத பார்க்குறோம். இதான் தமிழ்நாட்டில் இருக்கிற சிற்பத்துக்கும் பிற நாட்டு சிற்பத்துக்கும் இருக்கிற வேறுபாடு. இப்போ இன்றைக்கி இந்த சிற்பக்கலை எப்படி இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பெரும்பாலும் கோயிலில் இன்றைக்கி சுதை சிற்பம், சுதைனா சுண்ணாம்பு கலவையில் செய்கிற சிற்பம், கல் சிற்பங்களும் அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ செங்கல் அப்படிங்கிறதுலையும் பைஞ்சுதை, அந்த சிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த சிமெண்ட்டுக்கு தமிழ் சொல்லுன பைஞ்சுதை. அது மாதிரி கற்களில், அந்த சிமெண்ட் கல்லில் செஞ்சுருக்கிற கலை மிக்க சிற்பங்களெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரி வெண்கலம் அப்படிங்கிற உலோகத்தில் இயற்கை இழைகளாலும் கடவுள் உருவங்களும் மனித உருவங்களும் உருவாக்கப்படுகின்றன. இன்றைய சிற்பக்கலை கோவில்களை கடந்தும் பல துறைகளில் தன்னிடத்தை நிறைவு செய்கிறது. பெரிய அரங்குகளில், காட்சி கூடங்களில், வரவேற்பறைகளில் காணப்படுகிற கலைநயமிக்க சிற்பங்கள். சில பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் போய் பார்த்தீங்கன்னா, அந்த வரவேற்பறையில் முன்னாடி இருக்கிற அறையில் இந்த மாதிரி சிற்பத்தெல்லாம் வாங்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நினைவு பொருள்கள், பரிசு பொருள்கள், வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிற நேர்த்திமிகு சிற்பங்கள், இதெல்லாம் தமிழர்களுடைய சிற்பக்கலையுடைய மேன்மையை உலகத்துக்கு எடுத்து காட்டுது, பறைசாற்றுது அப்படி சொல்கிறோம். இப்போ சிற்பங்கள்ங்கிறது கல்லில் வடித்ததுனால, இப்போ விநாயகர் கல்லில் வடிச்சிருந்த, முருகன், இந்த மாதிரி எந்த கடவுளாக இருந்தாலும் அதை கல்லில் சிற்பமாக வடிச்சிருக்காங்க. அப்போ அந்த சிற்பம் ஒரு கல் தான். ஆனால் அந்த சிற்பத்தை நாம் கல்லை என்ன செய்கிறோம், தெய்வமாக போற்றி வணங்குறோம். யானை உருவங்களும் அந்த மாதிரி கண்டு ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சிற்பம் இந்த மாதிரி வரலாற்று பதிவை தருவதாகவும் மனித அறிவு வளர்ச்சியுடைய முதிர்ச்சியாகவும் இருக்குது. அதனால்
இந்த மாதிரி அருமையான சிற்பங்களெல்லாம் நாம் கோயிலில் இருக்கிறத பார்க்குறோம். அதை பாதுகாக்கணும். அந்த சிற்பக்கலையை போற்றி பாதுகாக்கிறது தான் நம்முடைய தலையான கடமை. முதல் கடமை என்னென்னா, சிற்பத்தெல்லாம் வந்து சில பேர் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போனாங்கன்னா விளக்கு ஏற்றுவாங்க. அந்த விளக்கு ஏற்றிட்டு அந்த எண்ணெயை வந்து என்ன செய்வாங்க, சிற்பத்தில் தடவுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு அழகை குறைக்கக்கூடாது. அதனால் இந்த சிற்பத்தில் இன்னொரு சிற்பம் பார்த்திங்கன்னா, தாரமங்கலம் அப்படிங்கிற ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு சிற்பம் இருக்குது. அது முன்னாடி வந்து இந்த யாழி அப்படிங்கிற இது இருக்குது. அதை வந்து என்னன்னா கல் ஒன்று இருக்கும் உள்ளுக்குள்ளே. அந்த சிங்கத்து மாதிரி இருக்கிற அந்த இதில் ஒரு கல் உருண்டை இருக்கும். அந்த உருண்டையை சுற்றினா சுற்றும், ஆனால் எடுக்க வராது. அந்த மாதிரி இருக்க அப்படி சுற்றி சுற்றி அப்படி அழகாக கரகரகரன்னு சுற்றும். அவ்வளோ அழகாக அந்த சிற்பம் வடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சிற்பங்கிறது மிக அற்புதமான ஒரு கலை. ஏன்னா ஒளியில் அந்த கல்லில் வந்து எங்கேயாவது ஒரு தப்பாக ஒரு அடி அடித்தா கூட என்ன ஆயிரும், அந்த சிற்பம் வீணாக போயிடும், பாழாயிடும். அதனால் ரொம்ப கவனமாக அவங்க பொறுமையாக அந்த கலையை வளர்த்துருக்காங்க. அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பாதுகாக்கிறது நம்முடைய கடமை அப்படி சொல்லிட்டு இந்த சிற்பக்கலையை பற்றி நீங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. பழைய சிற்பங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் கோயிலெல்லாம் போய் பாருங்கள். அப்புறம் யாராவது ஒரு சிற்பியோ அல்லது ஓவியரோ அல்லது இசைக்கலைஞரையோ நீங்கள் சந்திச்சிங்கன்னா அவங்கக்கிட்ட மேலும் விவரங்களெல்லாம் எப்படி அவங்கெல்லாம் அந்த மாதிரி செஞ்சாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ இந்த பாடம் முடிஞ்சுது. சிற்பக்கலை பாடத்தில் இப்போ இருக்கிற என்ன கேள்வி எப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த கேள்வி வந்து சிறுவினா குருவினா அப்படிங்கிறது இருக்குது. இதில் எத்தனை கேள்வி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதை நீங்கள் குறிச்சிக்கோங்க. அந்த கேள்விகளுக்கு வந்து முக்கியமான கேள்விகள் அது. அதை நீங்கள் என்ன செய்யணும், நல்லா படித்து வச்சுக்கணும். சரியா? இப்போ அந்த பக்கம் மதிப்பீடு அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்கள். பக்கம் வந்து எத்தனாவது பக்கம்? 172வது பக்கம். அந்த 172வது பக்கத்தில் பலவுள் தெரியலை பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்று கோடு டேஷ் போட்டிருக்கு. அங்கே என்ன பண்ணணும், மாமல்லபுரம் அப்படிங்கிறத போடணும். இந்த பாடத்துக்கு உண்டான பலவுள் தெரிகள் இது ஒன்று தான். அதே மாதிரி குருவினா வந்து செப்பு திருமேனிகள் பற்றி குறிப்பு வரைக. ரெண்டாவது நெடுகள் என்றால் என்ன, இசை தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை. இந்த மூணும் குருவினாவை வரும். சிறுவினாவில் வந்து முழு உருவச் சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு யாது அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி நாயக்கர் கால சிற்பங்களுடைய நுட்பங்கள் அப்படின்னு ஒவ்வொரு அரசர்களுடைய காலத்துடைய சிற்பங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் கேள்விகளுக்கு உண்டான பதில்களெல்லாம் ஒரு நோட் போட்டு எழுதி வைக்க. பள்ளி திறந்தவுடனே வந்து பார்க்கலாம். சரியா? நன்றாக படிங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள்.